சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய் டேய் அர்ஜுன், என்னாச்சுன்னு பாறா. கான்சியஸே இல்லாம இருக்கான்டா, பேச்சு மூச்சே இல்ல. டேய் 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 மூச்சு இருக்குடா. டேய் 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 என்னடா ஆச்சு? ஈரா, நான் டாக்டர் கால் பண்றேன். சீக்கிரம் பண்றா. ஹலோ டாக்டர். வாங்க வாங்க. இவருதான் டாக்டர். டேய் கொஞ்சம் போடுறா. உட்காருவீங்க. பாருங்க டாக்டர், என்னாச்சுன்னு பாருங்க. அர்ஜுன், இவருக்கு என்னாச்சு? எப்படி அடிபட்டுச்சு? டாக்டர், அது என்ன அர்ஜுன், ஏதாவது பிரச்சனையா? யார் இவரு? எங்க வீட்டுல நிக்கித்தான் ஒரு பொண்ணு இருந்தால, அவ இறந்ததுனால வந்து எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணோட கொலையில சம்பந்தப்பட்டவன் தான் டாக்டர் இவன். இவனை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்கும் போதே யாரோ ஒருத்தன் இவனை கொலை பண்ண வந்தான். அப்படிதான் இவனுக்கு அடிபட்டுருச்சு. ப்ளீஸ் டாக்டர், அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். என்ன அர்ஜுன் நீங்க? நான் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூப்பிடுறீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுருவீங்க போல இருக்கே. அவனை கொலைகாரன்னு சொல்றீங்க, கோர்ட்ல வேற ஒப்படைக்க போறேன்னு சொல்றீங்க. இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வந்து எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. நீங்க எந்த தப்பு பண்ண போறதும் இல்ல. நீங்க இவனை காப்பாத்துறது மூலமா குற்றமே செய்யாம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு நிரபராதியை காப்பாத்த போறீங்க. அதே நேரத்தில் இறந்து போன நிக்கித்தோட இறப்புக்கும் ஒரு நியாயம் கிடைக்கும். இந்த நல்ல காரியத்துக்காக இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க டாக்டர். இவனை வெளியே கூட்டு போய் வீண பிரச்சனை வரும் தான் உங்களுக்கு என்ன வர சொன்னேன். நீங்க யோசிக்காதீங்க டாக்டர், உங்களுக்கு இதனால எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. ப்ளீஸ் டாக்டர். சரி அர்ஜுன், நான் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுனால 2 பேருக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்றீங்க, அதனால நான் பண்றேன். ஸ்டூல் எடு. தலையில அடிபட்டதுனால தான் உடனே மயங்கி விழுந்திருக்காப்ல. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இந்த மெடிசன் மட்டும் வாங்கி கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே அர்ஜுன், கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே டாக்டர். மச்சான், இதுக்கு மேல நீங்க வைக்கிறது சேஃப் இல்லை. உடனே வேற இடத்துக்கு உன்னை மாத்தி ஆகணும். இங்க இருந்தா எப்போ எந்த நேரத்தில் உயிர் ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. நீ சொல்றது கரெக்ட் தான் மச்சான், உடனே அவனை மாத்திரலாம். பார்வதி, எதுக்கு இப்படி தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? நீ பயப்படுற மாதிரி சந்தோஷ் மாப்பிளைக்கு ஒன்னும் ஆகாது, நீ கவலைப்படாத. இல்லடா, மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமாவே இருக்கு. சந்தோஷ் மாமாவை எப்படி காப்பாத்த போறேன்னு நினைக்கும் போது பதட்டமாவே இருக்கு. அவருக்கு தப்பா
ஏதோ நடந்துருப்போன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்குடா. என்னை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் நான் ஏதோ தனியா நிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. என் புருஷனை காப்பாத்துறதுக்கு யாருமே என் கூட இல்லாத மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்து நிம்மதி இல்லாம பண்ணுது. அவரை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணி அவரை காப்பாத்த போறேன்னு ஒரு வழி தெரியாம ஒரு பயத்தோடையதான் ஒவ்வொரு நிமிஷத்தையும் கடந்து போயிட்டு இருக்கேன். இங்க பார் பார்வதி, நல்லவங்களை காப்பாத்துறதுக்கு இந்த உலகத்துல நிறைய நல்லவங்க இருக்காங்க. அவங்க நம்ம கூட இல்லனாலும் எப்பவும் நாம நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷ் மாப்பிளைக்கு எதுவும் ஆவாது. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், எப்பவுமே நமக்கு எதிரில இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு எதிரியும் கிடையாது, நம்ம கூடவே இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களும் கிடையாது. அத மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. இப்ப நீ சொன்னதுக்கான அர்த்தம் என்ன? இங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க இல்லைன்னு சொல்றியா? இல்ல அந்த மலருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அப்படி சொல்றியா? பார்வதி, நான் மலரையோ இல்ல இங்க இருக்கிறவங்களையோ குறிப்பிட்டு சொல்லல, பொதுவா தான் சொன்னேன். நான் யாருன்னு சொல்லாமலே மலரதான் சொல்றேன்னு உனக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் வருதுன்னா அது ஏன்னு எனக்கு புரியல. நான் சொல்ல வந்ததோட அர்த்தமே வேற. என்ன நடந்தாலும் நம்பிக்கையும் தைரியத்தையும் விட்டுறாதன்னு தான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. அந்த கடவுள் நாம நல்லா வாழணுங்கிறதுக்காகவே நமக்காக வாழ்ற ஒருத்தரை இந்த உலகத்துல கண்டிப்பா படைச்சிருப்பாரு. அவங்க மூலமா நமக்கு வர எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீ வருத்தப்படுறத விடு. பார்வதி, 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 பார்வதி. வாங்க தம்பி.